எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த ஹீரோனுக்கு கேன்சர் இருக்குன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் 3 மாசத்துல நீ இறந்து போயிடும் சொல்லிடுறாங்க. வாழ போற நாள்லயாச்சும் நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வாழணும் முடிவு பண்ணி அவங்க ஆபீஸ்லயே ஹவுஸ் கீப்பிங்கா வேலை செய்யற அக்காவை கூப்பிட்டு உங்க பொண்ணு கலந்து நீங்க கடன் கேட்டிருந்தீங்களா, இந்தாங்க 10 லட்சம்னு செக்க போட்டு ஃப்ரீயாவே கொடுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் இவன் மொத்த சொத்தையுமே ஒரு ஆர்ஃபனேஜுக்கு எழுதி வச்சிடுவான். ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்த ஹீரோ கூப்பிட்டு ஜாலியா பேசி பழகுறா. எப்பவுமே டயட்லயே இருந்த ஹீரோயின் டயட் எல்லாம் விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிப்பா. நாளாக ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அவளுடைய சாவுக்கு செலிபிரிட்டி எல்லாம் வரணும்னு இறுதி சடங்குக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணிடுறா. டாக்டர் சொன்ன மாதிரி எவ்வளவு 3 மாசத்துல இறந்தே போயிடுறா. இவ சாவுக்கு செலிபிரிட்டி எல்லாம் வந்து ஃபீல் பண்ற மாதிரி காமிப்பாங்க. பார்த்தா இதெல்லாமே ஹீரோனோட கனவா தான் இருக்கும். இப்ப மார்னிங் ஹீரோவை மீட் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அப்பதான் ஹீரோயின் தனக்கு கேன்சர் இருக்குன்ற மேட்டரை போட்டு உடைகிறா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, நீ ரொம்ப ஹெல்தியா இருக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அந்த டாக்டர் ஹீரோனை கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி பார்த்ததுல யாருமா சொன்னா அவனுக்கு கேன்சர் இருக்குதுன்னு, ரொம்ப ஹீட் ஆகி வயிற்றுல சின்னதா ஒரு கட்டி ஒண்ணு வந்திருக்கு, அதனால வயிறு வலிச்சிருக்குது, இது டேப்லெட் போடல சரியாயிடுவேன்னு சொல்ல இப்ப செம்ம ஷாக்கான ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிச்சாலும் தெரிய வருது இவளை அட்டன் பண்ண டாக்டரோட பொண்ணுக்கு கேன்சர் வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. சோ அதுல மென்டலா பாதிக்கப்பட்ட அந்த டாக்டர் வந்த பேஷண்ட் எல்லாருக்குமே கேன்சர் இருக்கு, நீங்க 3 மாசத்துல இறந்து போயிடும் சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்ச ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் அவங்க அட்டன் பண்ண எல்லா பேஷண்ட்டுமே கால் பண்ணி அவங்க சொன்னது பொய்னு புரிய வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கும் அதே மாதிரி கால் பண்ணிருப்பாங்க, இவ தான் போன் எடுத்துக்க மாட்டா. இந்த உண்மைலாம் ஹீரோனுக்கு தெரிய வரும்போது என் சொத்து மொத்தமும் போச்சு, இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் தான் காரணம், என் சொத்தெல்லாம் நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பி சக மனுஷங்களா மதிக்க கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறா.